இதுக்கு முன்னாடி நடந்த எபிசோட்ல கீர்த்தி காவியாவ பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறேன்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தா. பாஸ் கிடைக்கலன்னுட்டு ராகேஷ் கிட்ட சொன்னா. கீர்த்தி காவியா மட்டும் போறாங்கன்னுட்டு ராகேஷ் கொஞ்சம் ஊம்னு இருந்தான். நடக்கிற எல்லாத்தையும் குசுமா பாத்துக்கிட்டு தான் இருந்தா. அதனால அவ என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த எபிசோட்ல கீர்த்தி காவியாவ பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனாலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். கீர்த்தியும் காவியாவையும் ராகேஷ் கிட்ட சொல்லிட்டு பார்ட்டிக்கு கிளம்பி போயிட்டாங்க. ராகேஷ் மனசு முழுக்க இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன இவங்க 2 பேரும் மட்டும் தனியா பார்ட்டிக்கு போறேன்னுட்டு கிளம்பி போயிட்டாங்க. இவங்களுக்கு துணையா நான் போகணும்னு நினைச்சேன். நைட் பார்ட்டி எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? என்ன இவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க, பாஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் நல்லா பார்ஷா தான் யோசிப்பேன். நான் ஏன் இப்ப இவங்க தனியா போறத நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சாரு ராகேஷ். எல்லார் யோசனையும் கேட்டுக்கிட்டு இருந்த குசுமா இப்படி சொல்லிட்டு இருந்தா. இந்த கீர்த்தி அக்கா பண்றது தப்பு தானே? வயசுக்கு வந்த பொண்ணா நைட்டு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. முகம் தெரியாத ஆளுங்களோட எதுக்கு பழகணும்? நானா இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் அனுமதிக்கவே மாட்டேன். இப்ப இவங்க பார்ட்டிக்கு போறது மாமாக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா வீட்டுல பெரிய சண்டையே நடக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி தடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சா குசுமா. ஏதோ சின்னதா ஒரு ஐடியா கிடைக்க உடனே அவங்களோட மாமியாரோட ரூமுக்கு போனா குசுமா. அத்த அத்த. என்னம்மா குசுமா, ஏதோ ரொம்ப பதட்டமா இருக்கா மாதிரி தெரியுதே, என்ன விஷயம்? அது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. என்னம்மா அப்படி என்ன விஷயம்? என்கிட்ட சொல்றதுல என்ன தயக்கம் உனக்கு? நான் உனக்கு அம்மா மாதிரின்னு சொல்லுவல. அம்மா கிட்ட எதுக்குமே பயப்படாம தயங்காம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும். அதனால நீ சொல்ல வந்த விஷயத்த பயப்படாம தயங்காம சொல்லுமா. அது அது என்னன்னா, கீர்த்தி அக்கா காவியாவை நைட் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்களாம். அது என்னவோ கரெக்டுன்னு என் மனசுக்கு படல. அத பத்தி சொல்லதான் வந்தேன். கௌசல்யாவோட மனசுல ஏதோ ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. ஐயோ, ராத்திரியில பார்ட்டிக்கு போறதா? இந்த குடும்பத்துல இதெல்லாம் பழக்கமே கிடையாதே. இந்த காவியாக்கு ஏன் எதுவும் புரிய மாட்டேங்குது. நல்லதுக்கு தான் சொன்னாலும் அவளுக்கு கொஞ்சம் கூட புரியல. இவ இந்த மாதிரி ராத்திரி பார்ட்டிக்கு போறதெல்லாம் உங்க மாமாவும் உன்னோட கணவரும் கேள்விப்பட்டாங்கன்னா அவதான் என்ன தொலைச்சிருவாங்க. காவியாக்கு சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா அவ கொஞ்சம் கூட கேட்க மாட்டா. என்னோட கனவு என்னோட இஷ்டம், ஏன் இஷ்டப்படிதான் நான் இருப்பேன்னு ஏன் வாய அடைச்சிடுறா. இப்ப என்ன பண்றது? ஆமா அத்தை, நானும் இந்த மாதிரிலாம் பயந்துதான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். அவங்கள போக வேண்டான்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் ஏதாவது பண்ணி அவங்கள போக விடாம தடுக்கணும். என்னது நானா? நீயும் நானும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம பண்ணாலும் போக கூடாதுன்னு சொன்னாலும் அவங்க என்ன கேட்கவா போறாங்க? உனக்கு என் நிலைமை புரியுதுல்ல குசுமா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதா. அப்படி என்ன ஐடியா குசுமா உன்கிட்ட இருக்கு? சொல்லுமா. அப்ப குசுமா கௌசல்யாவோட காதுல ஒரு விஷயத்த சொன்னா. குசுமா, நீ சொன்ன ஐடியா ரொம்ப நல்ல ஐடியா. இப்ப பாரு என் ஆக்டிங்க நான் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு. உடனே கௌசல்யா அம்மா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சாங்க. உடனே இத பார்த்த குசுமா அலறி அடிச்சு, அச்சிச்சோ அத்த, என்ன அச்சித்த, இப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களே, கண்ணை வேற திறக்க மாட்டேங்கிறீங்க, வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கீங்க, ஓடி வாங்க, அத்த மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அத்த எந்திரிங்க அப்படின்னு குசுமா அலற சத்தத்தை கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்தாங்க ஹால்ல. அவங்க, கௌசல்யா கௌசல்யா கண்ணு தரமா. அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? கண்ணு திறந்து ஒரு தடவை பாருமா, எந்திரிமா. குசுமா, அம்மாக்கு என்ன ஆச்சு? சடனா இப்படி ஆகும்? நீ தானே அவங்க கூட இருந்த, என்னாச்சு அம்மாக்கு? என்னன்னே தெரியலங்க, என் கூட பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. எல்லாரும் கௌசல்யா அம்மா மேல தண்ணி தெளிச்சாங்க. அதுக்கப்புறம் எந்திரின்னுட்டு அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணதுனால சின்னதா கண்ணை திறந்து மெல்லமா பார்த்தாங்க கௌசல்யா. என்ன ஆச்சு கௌசல்யா? இன்னைக்கு நீ பிபி டேப்லெட் போடலையா? என்னன்னே தெரியலங்க, ரொம்ப பதட்டமாவும் பயமாவும் இருக்கு, நெஞ்சு வேற வலிக்குதுங்க, பயமா இருக்குங்க எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. ஐயோ அம்மா, என்னம்மா நெஞ்சு வலிக்குந்த? உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வாமா அப்படின்னு ராஜேஷ் பதறி போனாரு. ஐயோ, ஹாஸ்பிட்டலா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. அந்த இன்ஜெக்ஷனு, ரத்தம் இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். வீட்டை விட்டுட்டு நான் இங்கேயும் வரமாட்டேன். எது நடந்தாலும் இந்த வீட்லயே நடக்கட்டும், இங்கேயே இருக்கேன்பா. என்னம்மா நீ இப்படி எல்லாம் அடம் பிடிக்கிற? திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா,
எங்க எல்லாருக்கும் எவ்வளவு பயம் இருக்கும்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா? சின்ன குழந்தை மாதிரி வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிற. அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. நான் தான் சொல்றேன்ல, இந்த வீடை விட்டுட்டு எங்கேயும் நான் வரமாட்டேன்னுட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணாதப்பா. எனக்குன்னு கடைசியா சின்னதா ஒரு ஆசை இருக்கு, நீங்க எல்லாரும் தான் நிறைவேற்றணும் அப்படின்னு எல்லார்கிட்டயும் நல்லா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க கௌசல்யா அம்மா. அது குசுமாக்கு தெரியும். அப்பவ, சொல்லுங்க அத்தா, உங்களோட ஆசை என்னன்னு கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க கேட்டு நாங்க எல்லாரும் முடியாதுன்னு சொல்லுவோமா என்ன? கண்டிப்பா நிறைவேற்றுறோம். அது பெரிய கோரிக்கைலாம் இல்லம்மா. ஒரு 2 நாளைக்கு எல்லாரும் நீங்க செய்யற எல்லா வேலையும் விட்டு என்னை சுத்தியே இருங்க. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது, எல்லாரும் என் கூட இருக்கும்போது அதுவே எனக்கு பெரிய தெம்பு. வேற எந்த கோரிக்கையும் இல்லம்மா அப்படின்னுட்டு கௌசல்யா அம்மா சொன்னதும் ரகுராம், ராஜேஷ், ராகேஷ் சரிம்மா எங்கேயும் போகாம உங்க கூடயே இருக்கோன்னுட்டு சொன்னாங்க. இத கேட்டோன்னே காவியாக்கும் கீர்த்திக்கும் மட்டும் என்னடா நம்ம நினைச்சது நடக்கலையே, இப்படி வீணா போயிடுச்சேன்னு உம்முன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம நினைச்சது நடந்ததுன்னு சின்னதா மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாங்க குசுமாவும் கௌசல்யா அம்மாவும். அப்புறம் எல்லாரும் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா காவியாவும் கீர்த்தியும் இப்படி பேசிக்கிட்டாங்க. ச்சே, என்ன இது, நம்ம பிளான் எல்லாம் இப்படி ஆயிடுச்சே. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. நம்ம பார்ட்டிக்கு போலான்னுட்டு நினைச்சோம், எல்லாம் சொதப்பிடுச்சு. இந்த நேரத்துல இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே காவியா. ஆமா அண்ணி, அதே தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சடனா அம்மாக்கு இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம அழகா பார்ட்டிக்கு போய் அங்க இருக்கலாம்னு நினைச்சோம், ஆனா இப்படி நடந்துருச்சு அண்ணி. ஆமா, அதே தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்ட்டிக்கு போனா எப்படியாவது நிறைய பெரிய பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட் எல்லாம் கிடைக்கும். அதை வச்சு காய நகர்த்தி உன்னை எப்படியாவது மிஸ் இந்தியா ஆக்கணுன்ற கனவுக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி நடக்கும்னுட்டு நான் நினச்சி பார்க்கலையே. அத்தைக்கு இப்படி ஆகும்னு நம்ம நினச்சா பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. மிஸ் இந்தியா ஆக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே. அண்ணி, நம்ம வெளியே போகாம இந்த மிஸ் இந்தியாக்காக ஏதாவது பண்ண முடியுமா வீட்டில இருந்து? காவியா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம வீட்டை விட்டு வெளியே போக முடியல, இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னுட்டு எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட சொல்றேன். அதுல முக்கியமா ஒருத்தனோட கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன்கிட்ட உன்னோட நம்பரை ஷேர் பண்றேன். நீங்க 2 பேரும் பேசுங்க. அவனால ஏதாவது நமக்கு ஆதாயம் இருக்கான்னுட்டு பார்க்கலாம். ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என் அண்ணினா அண்ணிதான், எனக்கு தெரியும். நீங்க நினைச்சா கண்டிப்பா முடிச்சிருவீங்கன்னு. இங்க பாரு, எனக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. உன்னை ஸ்டேஜ் மேலே ஏற வச்சு மிஸ் இந்தியா ஆக்கி பெருமைப்படுத்தி அந்த ஸ்டேஜில் நீ சொல்ல போகிற வார்த்தை அதை கேட்டு பெரிய மருமக தான் இந்த வீட்டுக்கு எல்லாமேன்றது மாறணும். குசுமா அவள் மூஞ்ச தொங்க போடுறத என் கண்ணால் பார்க்கணும். இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்னை புகழ்ந்து தள்ளணும். குசுமாவை எப்படி ஜெயிக்கிறேன்னு பாரு. உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அண்ணி. அந்த கிராமத்துக்காரியை எப்படி ஒழிச்சு கட்டுறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்களேன். சரி சரி காவியா, உனக்கு தேவையான எல்லா பியூட்டி ப்ராடக்ட்ஸையும் ஒரு ரூமில் தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்னுட்டு தெளிவாக அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்கு. தினமும் அதை தவறாமல் யூஸ் பண்ணு, அப்போ தான் இன்னும் அழகாக முடியும். அந்த ஏஜென்ட் இருக்கால, அவங்ககிட்ட கால் பண்ணி எப்பயும் டச்லேயே இரு அப்படின்னுட்டு கீர்த்தி காவியாவுக்கு ஒருத்தரோட நம்பர் கொடுத்தா. காவியா பேச ஆரம்பிச்சா. தொடர்ந்து அந்த பேச்சு வளர்ந்துக்கிட்டே இருந்தது. எப்பயும் ஃபோனும் கையுமா இருந்தா காவியா. கீர்த்தி கொடுத்த ஆளோட நம்பரோட எப்பயும் தினமும் காலையில் ஈவினிங்னுட்டு தினமும் பேசிக்கிட்டு இருந்தா. கீர்த்தி கொடுத்த பியூட்டி ப்ராடக்ட்ஸையும் மறக்காம யூஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்படி வீட்டில் இருக்கவங்க கூட நேரத்தை கூட செலவழிக்காம ஃபோன்லேயே இருந்தா காவியா. இதை பார்த்த சின்ன அண்ணன் ராகேஷ்க்கு என்னவோ இவளோட செயலெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன இவ நம்மளையே மறந்துட்டா? அண்ணன் கூட பார்க்காம நம்ம கிட்ட கூட பேசுறது இல்ல. இவளுக்கு நம்ம இவ்ளோ சப்போர்ட் பண்ணோம், ஆனா இவ போனும் கையுமா இருக்காளே. இவ எப்படி திடீர்னு மாறினானே தெரியலையே. இது பிடிக்கல. கொஞ்ச நாள்லயே ஃபோனும் கையுமா எப்பயும் ஃபோனோடையே இருக்க ஆரம்பிச்சா காவியா. வீட்டில் இருக்கவங்க எல்லார் கூடயும் பேசுறதே நிப்பாட்டிட்டா. ரூம்லேயே இருப்பா, ஃபோன்லேயே இருப்பா. சாப்பாடு கூட ரூமுக்கு தான் போகும். காவியாவோட இந்த மாற்றம் குசுமாக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. எதனால இப்படி மாறிட்டான்னுட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா குசுமா. காவியா மிஸ் இந்தியா காம்படிஷனுக்கு போனாலா? குசுமா காவியாவை என்ன நினைச்சா? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஒரு ஊர்ல ரகுராம் கௌசல்யான்ற தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு ராகேஷ், ராஜேஷ்னு 2 மகன்களும் காவியான ஒரு பொண்ணும் இருந்தாங்க. ராஜேஷோட மனைவி கீர்த்திக்கு மாடர்னா இருக்கிறது பிடிக்கும். மாடர்ன் சமையல்னா ரொம்ப பிடிக்கும். அவ இப்பயும் மாடர்னா தான் யோசிப்பா. ஆனா ராகேஷோட மனைவி குசுமாக்கு கிராமத்து உணவுகள், கிராமத்துல இருக்க மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும்.
ஒரு நாளைக்கு அவங்க வீட்ல எல்லாரும் சோஃபால ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டு சரோஜா அக்கா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. சரோஜா ரொம்ப வசதியா வாழ்ந்த பொண்ணு. கௌசல்யா அம்மா அப்போ, என்னங்க, நம்ம 2 மருமகளும் நல்லா சமைக்கிறாங்க விதவிதமா. ஒருத்தி கிராமத்து உணவகம்னா இன்னொருத்தி மாடர்னா சமைக்கிறா. இப்படி அவங்க 2 பேரும் வீட்லயே இருக்கிறது நல்லா இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது வியாபாரம் ஒண்ணு ஓபன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க. நல்ல யோசனை தான் கௌசல்யா இது. 2 மருமகளுங்களுக்கும் என்ன வேணும், என்ன மாதிரி வியாபாரம் பண்ண போறாங்க, என்ன மாதிரி எல்லாம் சமையல் வியாபாரம் பண்ணா எப்படி எல்லாம் ஹிட் ஆகுன்றத நல்லா பிளான் பண்ணி என்கிட்ட சொல்லு. என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நான் செய்ய போறேன். என்னன்னு சொல்லுங்க. ஏன்பா, பெரிய அண்ணி மாடர்ன் சமையல்ல கலக்குன்னு கலக்குவாங்க. சின்ன அண்ணிக்கு கிராமத்து உணவகங்கள் சமைக்கிறதுல ரொம்ப ரொம்ப இஷ்டம். இப்படி 2 பேரும் விதவிதமா சமைச்சா நல்ல ஒரு வியாபாரத்தை உண்டாக்கலான்றது என்னோட ஆலோசனை. ஆமா, என்னோட ஃப்ரெண்ட் கீர்த்தி இங்க சமைக்கிற வாசனைக்கு நானே அடிமையாகியிருக்கேன். ஏன், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாருமே கீர்த்தியோட சமையலுக்கு தான் அடிமை. அவளுக்கு இருக்க திறமைக்கு ஒரு மாடர்னான ஹை கிளாஸ் இடத்துல போட்டோன்னா கண்டிப்பா இது நல்ல வியாபாரமா அவ பெருசா கொண்டு போவா. என் மனைவி கீர்த்தி ரொம்ப மாடர்னா சமைப்பா. பீஸா, பர்கர், அதுக்கப்புறமா விராப்னு என்னென்னவோ புதுசா செய்வா. அவளோட திறமைக்கு ஒரு மாடர்ன் கெஃபே மாதிரி ஏதாவது ஓபன் பண்ணி கொடுத்தா சூப்பரா பெரிய ஆளாகி வருவா. அந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் அவ சமையல் பிடிக்கும். என்னோட மனைவி குசுமா கிராமத்து உணவகத்துல ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்குவா. அவ இந்த மாதிரி ராகி கொழுக்கட்டை, அப்புறம் சிறுதானிய உணவு வகைகள், நாட்டுக்கோழி குழம்பு, முட்டைகள் இதெல்லாம் பண்றதுல எக்ஸ்பர்ட். அவளுக்கு பெரிய அளவில் இல்லாம சின்னதா ஒரு மெஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலே அதுல பெருசா கொண்டு போவா. மாமா, நான் ஒரு பெரிய லக்ஸரியான ஒரு கஃபே ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓபன் பண்ணலான் இருக்கேன். இன்டீரியர் எல்லாம் பயங்கரமா இருக்கணும். சேர்ஸ், டேபிள்ஸ் எல்லாம் பயங்கர லக்ஸரியா இருக்கணும். சாப்பாடு மட்டும் ரிச்சா இருக்கக்கூடாது, ஆம்பியன்ஸும் சூப்பரா ரிச்சா இருக்கணும். ஆனா நான் அவ்வளோலாம் ரொம்ப லக்ஸரியாலாம் எதிர்பார்க்க மாட்டேன். நமக்கு தெரிஞ்ச இடத்துல சின்ன இடம் இருந்தா கூட போதும். அதை சுத்தமா வச்சுப்பேன். அதுக்கப்புறம் சுத்தமான சமையல், பாரம்பரிய உணவுகள், நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறமா என்ன நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தாலும் அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சூப்பராக சமைச்சு கொடுக்கணும். பெரிய அளவில் இல்லைனாலும் சின்ன அளவில் ஆரம்பித்து பெரிய ஆளாக வரலாம். வாட் குசுமா, இந்த காலத்தில் யார் வாழை இலையில சாப்பிட்றா? நீ சொல்கிற மாதிரி எல்லாம் சுத்தமாக சாப்பிட்றா சொல்லு. ஓ மை காட், இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகள்லாம் யாரும் சாப்பிட்றதில்ல. கீர்த்தியோட மாடர்ன் ரெஸ்டாரண்ட்டை தான் எல்லாரும் வரவேற்க போகிறாங்க. கீர்த்தி, நீ தைரியமா இறங்கு. உன்னோடது தான் வெற்றி பெற போகுது. நம்ம எல்லாமே ரிச்சா யோசிக்கிறோம், ரிச்சா தான் ஆகும். சரோஜா, அவங்க ஆலோசனையில அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? வியாபாரத்துல லாபத்தை மட்டும் கொண்டு போனா போதும். நஷ்டத்தை ஏற்படுத்தாம இருந்தா எந்த லாபமோ எந்த வியாபாரமோ நல்ல வியாபாரம் தான். அப்படியே ரகுராம் யோசிச்சு 2 மருமகளுங்களுக்கும் அவங்கவுங்க ஆசைப்பட்ட மாதிரி ஹோட்டல் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. கீர்த்திக்கு நல்ல ஹை கிளாஸ் ஆன இடத்துல ஒரு பயங்கரமான லக்ஸரியான ஒரு ஹோட்டலை ஓபன் பண்ணி கொடுத்தாரு. அதுல எல்லாம் மாடர்ன் ஐட்டம்ஸ் தான். ஆனா குசுமாவை ஆசைப்பட்ட மாதிரியே ஊர்ல இருக்க ஒரு சின்ன இடத்துல சின்னதா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு ஒரு சின்ன மெஸ்ஸ. குசுமா காய்கறிக்காக மார்க்கெட்டுக்கு போகாம அங்க இருக்க விவசாயியோட வீட்டுக்கு போனா. வணக்கம் ரங்காச்சாரி ஐயா, நான் ஒரு சின்ன மெஸ்ஸும் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் தினமும் சமைக்கிறதுக்கு காய்கறி எல்லாமே நீங்கள் தான் கொண்டு வந்து கொடுக்கணும். நான் மார்க்கெட்டுக்கு போகல, உங்ககிட்டே டைரெக்டாக வந்து வாங்கிக்கலான்னுட்டு கேட்க வந்திருக்கேன். நல்லா சமைக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லதுமா. இந்த காலத்துல சின்னதா மெஸ் போட்டு பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நல்ல வேலை மார்க்கெட்டுக்கு போகாம எங்களை மாதிரி ஏழை விவசாயிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீமா, ரொம்ப நன்றி. மறக்காம நானே உனக்கு எல்லாத்தையும் தினமும் கொண்டு வந்து சப்ளை பண்ணிடுறேம்மா. என்னென்ன வேணும்னுட்டு முன்னாடியே சொல்லிடு, அதுக்கேத்த மாதிரி ஏற்பாடு பண்றேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளாக கொடுங்கண்ணே. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டேன். நாளையிலேருந்தே கொண்டு வாங்க அப்படின்னு 2 மருமகளுங்களும் அவங்கவுங்க கடையை நடத்துறதுல ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அடுத்த நாளே கீர்த்தி அவளோட மாடர்னான கெஃபேவை ஆரம்பிச்சா. அங்கே ரொம்ப ரிச்சான ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தா. இந்த பக்கத்தில் குசுமாவை மெஸ்ஸை ஓப்பன் பண்ணி பிள்ளையார் படத்தை வச்சு எல்லா சாமிகிட்டையும் பூஜை பண்ணிட்டு இருந்தா. அடுத்த நாள் காவியா பெரிய அண்ணி கீர்த்தி கிட்ட வந்து, ஓ மை காட் அண்ணி, ரேட் எல்லாம் பயங்கரமா இருக்கே உங்க கடையில. ஒரு மாக்டெயில் 300 ரூபாய், பாஸ்தா 500 ரூபாவா? என்ன நீ இதெல்லாம்? எஸ் காவியா, இது ஒரு லக்ஸரியான கெஃபே. கண்டிப்பாக ரேட் எல்லாம் அதிகமாக தான் இருக்கணும், ஏன்னா குவாலிட்டி அப்படி இருக்கும். பாஸ்தா இதெல்லாம் இவ்வளோ ரேட் வச்சாதான் நல்லா போகும், ட்ரெண்டிங்காகவும் ஆகும். விதவிதமாக பண்ணி எல்லாரையும் அசத்தணும், மாடர்னாக காஸ்ட்லியாக. கரெக்டாக சொன்ன கீர்த்தி, உன்னோட கெஃபேயோட வைபே வேறு லெவலில் இருக்குது. இங்கே உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும், இன்ஸ்டாகிராமில் லைக் அள்ளிக்கும். நம்மளோட கெஃபே தான் சூப்பராக வரப்போகுது பாரு.
ஆமா காவியா, கீர்த்தி அப்புறம் சரோஜா சொல்றதெல்லாம் உண்மைதான். நம்மளோட டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் எல்லாருமே பணக்காரங்க தான். அவங்க ரேட்டை பத்தி யோசிக்க மாட்டாங்க, அவங்க ரிச்சா இருக்கிறத பத்தி தான் யோசிப்பாங்க. சோ கண்டிப்பா இது போகும். அப்படியா? சரிங்க அண்ணி, ஆல் தி பெஸ்ட். அப்படியே காவியா அவளோட சின்ன அண்ணி கிட்ட போய், அண்ணி உங்க மெஸ் என்ன ரொம்ப சின்னதா இருக்கு, அதுவும் ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு பிளேட்டுக்கு இவ்வளோ கம்மியா வைக்கிறீங்களே, இதுல ஏதாவது உங்களுக்கு லாபம் இருக்கா இல்லையா அண்ணி? ஆமா காவியா, இங்க என் கடைக்கு வரவங்க எல்லாருமே ஏழைங்க, மிடில் கிளாஸ் ஜனங்க தானே. அவங்களுக்கு ரேட் கம்மியா இருந்தாதான் கண்டிப்பா நல்ல வியாபாரம் ஆகும். இந்த ரேட்ல பெரிய லாபம் எதுவும் வராதுதான், ஆனா போக போக நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சா நல்ல லாபம் பார்க்கலான்றது என்னோட ஐடியா. காய்கறி கூட விவசாயி ரங்கராஜியா கையகிற வாங்குறேன். அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது குசுமாவோட மெஸ்க்கு ராமுன்னுட்டு ஒருத்தர் வந்தாரு. அவர் நாளெல்லாம் ரிக்ஷா ஓட்டி ரொம்ப களைப்பா இருந்தாரு. அம்மா, நாளெல்லாம் ரிக்ஷா ஓட்டி ரொம்ப டயர்டா இருக்குமா. ஒரு பிளேட் வெறும் 10 ரூபாய் தான் போட்டிருக்கீங்க. மீன் குழம்பு நல்லா வயிறார சாப்பிடலாமா? உட்காருங்க அண்ணன், 10 ரூபாய் கொடுக்கணும்னு இல்லை, 9 ரூபாய்க்கே நான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி வாழை இலைய விரிச்சு அதுல நல்ல சூடான சாப்பாடு, மீன் குழம்பு, அப்புறமா நாட்டுக்கோழி வறுவல் எல்லாம் வச்சு பரிமாறினா. வயிறார சாப்பிட்ட ராமு, ஆமாடி, ஆஹா அற்புதமா இருக்கு, அமிர்தம் மாதிரி இருக்குமா இது. அவ்வளவு சூப்பரா இருக்கு. என் அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இவ்வளவு நல்லா சமைக்கிற உனக்கு கடவுள் உண்மையிலே உன்னை நல்லா பார்த்து நல்ல வழிய காட்டுவாரு. நீ ஓஹோன்னு வருவமா. நல்லா இருக்கணும் நீ. பாத்தியா காவியா, ராமு என்ன சொன்னது கரெக்ட் தான். அவரோட கண்ணுல இருக்க ஆனந்த கண்ணீர், வயிறார சாப்பிட்ட நிறைவ பாரு. எல்லாரோட அன்பு தான் நம்மள வளர வைக்கும். கம்மியான லாபம் வந்தாலும் இதுல திருப்தி இருக்கும். குசுமாவோட ஆலோசனை தான் கரெக்ட். அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு விக்ரம்னுட்டு ஒரு ஃபுட் விளாகர் அவங்களோட ஊருக்கு வந்திருந்தாங்க. அந்த ஃபுட் விளாகர் போடுற எல்லா போஸ்டும் பயங்கரமான மில்லியன் கணக்குல ரீச் இருக்கும். முதல்ல விக்ரம் அந்த ஊர்ல இருந்த கீர்த்தியோட ரெஸ்டாரண்ட்க்கு போனாரு. நமஸ்தே மேம், என் பேரு விக்ரம். நான் ஒரு ஃபுட் விளாகர். உங்களோட கெஃபேரோட இன்டீரியர் பயங்கர லக்ஸரியா மாடர்னா இருக்கு. உங்களோட பெஸ்ட் டிஷ்ஷை கொண்டு வந்து தரீங்களா? கண்டிப்பா, இங்க சீஸ் பர்ஸ் பிஸா, அதுக்கப்புறமா காஃபி ப்ரௌன் ஐஸ்கிரீம் தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி கொண்டு வந்து பரிமாறினா. இங்க பாருங்க, இங்க சாப்பாடெல்லாம் ஓகேவா தான் இருக்கு, ஆனா ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. 600 ரூபாய் கொடுத்து பிஸா சாப்பிடுற அளவுக்கு அதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்ல. வெறும் ஒரு தடவை போட்டோ எடுத்து இன்ஸ்டால போடுறதுக்கு வேணா, இந்த ஆம்பியன்ஸ்க்காக வேணா வரலாம் இங்க. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? நாங்க பண்ற எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ். சாரி மேம், நான் உண்மையான ரிவ்யூ மட்டும் தான் கொடுப்பேன். வெறும் போட்டோக்காக மட்டும்தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியும். ஒரு தடவை வரலாம். ரேட்டும் ருசியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அது இங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே குசுமா நடத்திட்டு இருந்த அந்த சின்ன மிஸ்க்கு வந்தாரு. அங்க இருக்க ஜனங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. வணக்கம் மேடம், என் பேரு விக்ரம். நான் ஒரு ஃபுட் விளாகர். என்ன இவ்ளோ கூட்டமா இருக்கு? உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் மேடம்? வாங்க அண்ணன், என்னோட கடையில ராகி, அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி குழம்பு, பருப்புச்சாறு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். உட்காருங்க, பரிமாறுறேன். சாப்பிட்டுக்கிட்டு இருந்த விக்ரம் ரொம்ப சந்தோஷமா கேமராவை பார்த்து, வாவ் காய்ஸ், செம்மையா இருக்கு டேஸ்ட் இந்த ரெஸ்டாரண்ட்ல. ரேட் எல்லாம் பயங்கர கம்மி, ஆனா கம்மியா இருக்க ரேட்டுக்கு அதிகமான ருசியை கொடுக்கறாங்க தெரியுமா? எல்லாமே ஹெல்தியா, ஹைஜீனா, கிளீன் பண்ணி இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. கூட்டம் இங்க நிரம்பி வழியுது. இங்க நான் 10 out of 10 கொடுப்பேன். 5 star ரேட்டிங் தான் இதுதாங்க. சூப்பரா இருக்கு இந்த ஹோட்டல்ல எல்லா டிஷ்ஷஸும். அப்படி விக்ரம் போட்ட வீடியோ வைரல் ஆகி ஜனங்க அங்க நிரம்பி வழிஞ்சாங்க. ராமு மாதிரி ஆளுங்க எல்லாம் வயிறார சாப்பிட்டாங்க. அதே மாதிரி ரங்கச்சாரிய மாதிரி நிறைய விவசாயிகளுக்கு நிறைய வாய்ப்பும் கிடைச்சிது. இப்படி நாளுக்கு நாள் அவளோட கூட்டம் அதிகமாக்கிட்டே இருந்தது. ஆனா இன்னொரு பக்கத்துல கீர்த்தியோட கெஃபே டவுன்ல போயிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு வீட்டுல இருக்க எல்லாரும் ஒண்ணு கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கீர்த்தி, உன்னோட கெஃபே வியாபாரம் எல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? உன் முகம் ரொம்ப பாடி போயிருக்கேமா, எப்படி போகுது? என்னன்னு சொல்றது தா, எப்போ அந்த விக்ரம் வந்து குசுமாவோட சின்ன மெஸ்ஸை எடுத்து வீடியோ போட்டு வைரல் ஆக்குனானோ அன்னிலேருந்தே என் பிஸ்னஸ் டவுன் ஆயிடுச்சு. எங்கே வராங்க ஜனங்க? என் பெஸ்ட் ஃப்ரெண்டு சரோஜா, அவ கூட வரதை நிப்பாட்டிட்டா. ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது, இது சரியில்லை அது சரியில்லைன்னு யாருமே வரதில்லை. வீக்கெண்ட் ஆனால் மட்டும் யாராவது 2 பேர் வராங்க. ஆனால் ஏசி பில்லு, வரவங்களுக்கு காசு, வேலை செய்கிறவங்களுக்கு காசு எல்லாம் போக சேமிப்புன்னு எதுவும் இல்லை. ஆமா, அவ சொல்றது கரெக்ட் தான். அங்க நிறைய இன்கிரீடியன்ஸோட காஸ்ட்லியான ரேட்ஸ், அதுக்கப்புறமா டிஷ்ஷஸோட ரேட்ஸை பார்த்தே கஸ்டமர் யாரும் வரதில்ல. வாங்குறது எல்லாம் பாழா போய் குப்பையில தான் கொட்டுறோம். ஆமாடி, வியாபாரம்னா அப்படி இப்படிதாமா இருக்கும். அதெல்லாம் நம்ம சமாளிச்சுட்டு எப்படி திறமையா கொண்டு போறோம்ன்றதெல்லாம் பிசினஸ் இருக்கு. அது இருக்கட்டும் குசுமா, உன்னோட வியாபாரம் எல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? ஜனங்க எப்படி வராங்க? லாபம் நல்லா வருதா? அப்பா,
குசுமா பிசினஸ் சூப்பரா நடக்குது. மத்தியானம் 1 மணிக்குள்ளே எல்லாமே காலி ஆயிடும். நல்ல லாபமும் வருது. ராமு அதுக்கப்புறமா ரங்காச்சாரி ஐயா தான் இங்க காய்கறி எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் எங்களால லாபம் வருது. நல்லா நடக்குது. கடவுள் புண்ணியத்துல நல்லா நடத்துறோம். ஆமாதா, எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் சமைக்கிறேன். அதுல கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன், அவ்வளவுதான். என்னோட டார்கெட் மிடில் கிளாஸ் ஏழைங்க தான். அதனால லாபம் நல்லாவே வருது. நிறைய பேர் வரதுனால கம்மியான விலைக்கு கொடுத்து நல்ல லாபம். சூப்பர் அண்ணி, கம்மியான விலையில நிறைய லாபத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கல்ல. அப்படியே நாட்கள் போச்சு. கொஞ்ச நாள்லயே கீர்த்தியோட கஃபே பரிபூர்ண ஒரு நஷ்டத்துக்கு வந்துருச்சு. அதனால அவ கடையை மூடிட்டு அவளோட மாமனார் மாமியார் கிட்ட வந்து இப்படி சொன்னா. சாரி மாமா, சாரி அத்தை, நான் ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டேல. நீங்க வச்ச சேலஞ்சில் என்னோட வாயாலே நான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு கூட என்னை நல்லா உசுப்பேத்தி வித்துட்டு இப்போ அவ என் கடை பக்கம் கூட வரதில்ல. எல்லாம் ஹை கிளாஸ்ன்னு போய் நஷ்டம் ஏற்பட்டது தான் மிச்சம். கீர்த்தி, இதுக்கெல்லாம் அழுதா எப்படி? நம்ம இத கத்துக்கிறோம். இத ஒரு பாடமா எடுத்துப்போம். வியாபாரம்ன்றது லக்ஸரி இல்ல, அது ஒரு தேவைன்றத நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம்ல. அழாதம்மா கீர்த்தி, இப்ப இது ஒரு நல்ல பாடமா நீ எடுத்துக்கோ. திரும்ப போட்டதை இழந்ததை எப்படி எடுக்கணும்னு பாரு. அக்கா, எதுக்குக்கா அழறீங்க? உங்களோட திறமைனால அது போகல. நீங்க சரியா சமைக்காததுனால நீங்க உங்களோட வியாபாரத்தை மூடல. நம்ம வியாபாரத்தை சரியா பண்ணாததுனால தான் மூடி இருக்கீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்க கையில இருக்க மேஜிக் எல்லாம் எனக்கு தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு ப்ரௌனி, நீங்க பண்ற ஐஸ்கிரீம்லாம் எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? ஐ எம் ரியலி சாரி குசுமா. எத்தனையோ தடவை நான் உன்னை ரொம்ப கீழ்த்தனமா பேசியிருக்கேன். என் ஃப்ரெண்டு உன்னை அவமானப்படுத்தும் போது நான் உனக்கு துணையா இல்லாம அவ கூட நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மிடில் கிளாஸ் ஏழைங்களோட பசியை போக்குற உனக்கு தான் கடவுள் நல்ல வெற்றியை கொடுத்துருக்காரு. உன்னை பார்த்து தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் பண்ண எல்லாத்துக்கும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உன்னை பார்த்து நிறைய இனிமேல் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அக்கா, உங்களை மாதிரி மாடர்ன் டிஷ்ஷஸ் யாராலையும் சமைக்க முடியாது. இப்போ எனக்கு ஒரு ஐடியா வருது. ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணக்கூடாது? 2 பேரும் சேர்ந்தா எப்படி குசுமா? நான் ஏதோ ஒரு பெரிய நஷ்டத்தில் இருக்கேனே. அக்கா, இந்த சின்ன இடம் தான், ஆனால் இடம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அந்த ஷெட்டு மாதிரி இருக்க எடுத்து உங்களோட மாடர்ன் டிஷ்ஷஸ் எல்லாம் அங்கே விற்க ஆரம்பிக்கலாம். ஒரு பக்கம் கிராம உணவுகள், இன்னொன்று பக்கம் உங்களோட மாடர்ன் உணவுகள். கடை பேர் நம்மளோட வீடு நம்மளோட குடும்பத்தோட சமையல்னு வைக்கலாம். கண்டிப்பாக நல்லா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. ஆமாம் அண்ணி, சின்ன அண்ணி சொல்கிறதும் கரெக்டு தான். மாடர்னான ஐட்டம் எல்லாம் நம்ம கிராமத்தில் யாரும் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. அதை கம்மியான ரேட்டுக்கு கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக ஜனங்க வந்து சாப்பிடுவாங்கன்னு தோணுது. 2 பேரும் நல்லபடியாக வியாபாரம் பண்ணிங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும். ஆமா, 2 பேரோட ஆலோசனை நல்லா இருக்கு. கிராமத்து உணவு பிளஸ் சிட்டி உணவு ரெண்டுமே கலந்ததுன்னா அடிச்சுக்கிற காம்பினேஷன் எங்கேயுமே கிடையாது. பெரியாணி பண்ற ப்ரௌனி, குசுமா பண்ற அந்த குழம்புகள் இதெல்லாம் கண்டிப்பா ஹிட் ஆகும்னு தோணுது. பெரியவங்களுக்கு குசுமா சமையல், சின்ன குழந்தைங்களுக்கு அண்ணியோட சமையல்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு குசுமா. நீ உன் கூட இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கற பாரு. உனக்கு இருக்க மனசு யாருக்கு வரும்? கீர்த்தி, நீ இத நல்ல ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி குசுமாவோட சேர்ந்து நீயும் பெரிய ஆளா வந்து காட்டணும் எங்க எல்லாருக்கும். புரிஞ்சுதா? தேங்க்யூ குசுமா, நீ எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்க. நானும் மிடில் கிளாஸ் ஏழைங்களோட ருசி, அவங்க டேஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை எடுத்துக்கிறேன். என்னோட டிஷ்ஷஸை நான் கம்மியான விலைக்கு விற்று நானும் உன்ன மாதிரி ஒரு பெரிய ஆளாக வளர்ந்து காட்டுறேன். அப்பா, என் 2 மருமகளும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கிறது தான் இந்த வீட்டோட அழகே. ராகேஷ், ராஜேஷ், நீங்கள் கூட 2 பேருக்கும் உதவி செய்யணும்டா. அடுத்த ஒரு வாரத்திலேயே கீர்த்தியும் குசுமாவும் அவங்க நினைச்ச மாதிரியே மாடர்ன் டிஷ்ஷஸ், கிராமத்து உணவுகள் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் கீர்த்தியோட டிஷ்ஷஸ், அதாவது கம்மி விலைக்கு அவ விற்க ஆரம்பிச்சா, நல்ல லாபத்தை கொடுத்தது. இன்னொரு பக்கம் குசுமாவோட கிராமத்து சமையலும் நல்லா போச்சு. ஒத்துமையா சேர்ந்து நல்லபடியா அந்த ஹோட்டலை நடத்தி நல்ல லாபத்தையும் நல்ல பேரையும் அவங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த குடும்பம் எந்த சண்டை சச்சரவும் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா இருந்தது.